Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பீனட் ப்ரௌனி. ஆல்ரெடி நான் சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். முட்டை 2 எடுத்திருக்கேன். பாம் சுகர் 100 கிராம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் சுகர் 100 கிராம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 75 கிராம் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மைதா 150 கிராம் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் 50 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 75 கிராம் ரோஸ்டட் பீனட் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதோட மிக்சர் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நாம் மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துக்கலாம், எக்கு சேர்த்துக்கலாம், வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன், பாம் சுகர் சேர்த்துக்கிறேன், பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஈவனாக மிக்ஸ் ஆன அப்புறம் நாம் ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துக்கலாம், கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம், பீனட் பவுடர் சேர்த்துக்கலாம், பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அந்த விஸ்க் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரௌனியோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பேக் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். அது மேலே கொஞ்சமாக பட்டர் வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரௌனி பேட்டரை நாம் அதில் விட்டுடலாம். இது பீனட் ப்ரௌனிங்கிறதுனால அது மேலே கொஞ்சமாக ரோஸ்டட் பீனட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இப்போ நாம் இதை நல்லா செட் பண்ணிட்டோம். அதே டைமில் ஓவனையும் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ஓவனில் வச்சுட்டேன். 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் நாம் இதை பேக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் கூல் டவுன் பண்ண விட்டுடலாம். இப்போ இது நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு அந்த ட்ரேலேருந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு இதை நாம் பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சூப்பராக கட் பண்ணிட்டேன். இதை உங்களுக்கு ஒரு பிளேட்டில் நான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது மேலே ஃபைனலாக இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுங்கிறதுனால அந்த ஒரு ஸ்னோ எஃபெக்ட்டுக்காக மேலே கொஞ்சமாக பவுட்ரு சுகரை நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பீனட் ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நார்மல் ப்ரௌனியை விட இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நாம் இந்த மிக்சரில் பீனட் பவுடரும் சேர்க்குறோம். அதனால் இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவ் டைமில் நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு ட்ரீட் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஆல்ரெடி போட்ட ப்ரௌனியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.